எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு குட்டி நான் கடந்து வந்த ஒரு குட்டி கதை. எனக்கு அதை உங்ககிட்ட சொல்லணும், இன்றையில இருந்து அந்த துவக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க எல்லார்கிட்டயும் தயவு கூர்ந்து ஒரு 5 to 6 நிமிடம் எனக்கு ஒதுக்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கதை ஜே தீபா அப்படிங்கிற ஒரு இப்போ சமீப காலத்துல அந்த கதைகளை நான் பல இடங்கள்ல பார்த்துட்டு தான் வரேன். அவங்களோட புத்தகங்களை ஒரு லைப்ரரியில ஒரு தனித்து இருந்த ஒரு அது ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா அது ஒரு ஒரு ஆறு ஆறு பேஜ்ல தான் அது கிளிப் போட்டு வச்சிருந்தாங்க, செராக்ஸ் எடுத்து. ஏன் அது என் கண்ணுல பட்டுச்சுன்னு தெரியல. அதுக்கு காரணம் நான் சொல்றேன். இது சிவகுமார் சார் இப்ப பதிவு பண்ணாரு இல்லையா, அவன் நடந்து சென்றான் அந்த தெருவே நாற்றம் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதையுடைய பெயர் குருபீடம். அந்த குருபீடம் அந்த பேர் தான் என்ன அந்த பக்கம் பார்க்க வச்சுது. அந்த பிட்ட குரூப்பிடம்னு போட்டு கீழே சிறுகதை எழுத்தாளர்னு போட்டு ஜெயதீபான்னு போட்டிருந்தது. இது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அவங்க ஜெயதீபாங்கிறது திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய மகளும் தீபா தான். ஒருவேளை அவங்க ஏதாவது எழுதியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். இல்ல, இது அவங்க எழுதின கதை இல்ல. ஜெயதீபா அப்படிங்கிறது வேற ஒரு எழுத்தாளர்ன்றதை நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதையை இப்ப நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இந்த தளத்துல இது வரைக்கும் நான் ஜெயகாந்தன் கதைகளை மட்டுமே சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு அதை உடைத்து மேலும் சில எழுத்தாளர்களுடைய கதைகளை சொல்லலாம் அப்படின்னு. கதை ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பெண் அவளுக்கு ஒரு 31 வயது இருக்கும். 31 வயது கடந்த ஒரு பெண். நல்ல உருவம், நல்லா நல்லா இருக்கிறான் பாக்குறதுக்கும். ஆனா என்னன்னா, முதிர்ந்த அந்த தோற்றம், அதாவது முகம் எல்லாமே முதிர்ந்த தோற்றத்தை கொண்டவள். அவ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கிராமத்துக்கு பயணம் பண்ணி போறா, பட்டணத்துல இருந்து. ஒரு பஸ்ல ஏறுறா. இப்ப பஸ்ல ஏறும் போதே அங்க பாக்குறவங்க எல்லாருமே அவளை பாக்குறாங்க. பாத்துட்டு இது கல்யாணம் ஆயிருக்குமா அப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப லாங் ட்ரிப்பு போறா இல்லையா, லாங் பயணத்துல இருக்கிறதுனால அந்த பஸ்ல பேசிக்கதான் தெரிஞ்சு இப்படி திரும்பி பாக்குறாங்க. இவளோட காலை பாக்குறாங்க, மெட்டி இருக்குதான்னு, கழுத்தை பாக்குறாங்க. இதெல்லாம் இவ கவனிக்கிறா. கல்யாணம் ஆகல அவளுக்கு. கதையின் பெயர் குருபீடம். அப்போ இவ போறா போறா போறா. அந்த பஸ்ல இருக்கிறவங்க சும்மா அது கிராமத்து மக்கள் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் ஒரு பெண் அப்படின்னா அவளுக்கு ஒரு 20 வயசு 25 வயசுல திருமணம் ஆயிருக்கணும் இல்லையா. 30 வயசு கடந்து இருக்குது. அதனால இந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அதுக்குள்ள இன்னொருத்தவங்க பேசிக்கிறாங்க. ஒருவேளை கல்யாணம் எல்லாம் இருக்கும், கல்யாணத்து முடிவாயிருக்கும் போல இருக்கு, அது பத்திரிகை வைக்க வருது போல இருக்கு, இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா இவ கையில இருக்கிற பையெல்லாம் பாக்குறாங்க. பாத்துட்டு போறாங்க போறாங்க. இவ போயிட்டு அங்க போய் கேக்குறா. இந்த மாதிரி ஒரு வாத்தியாரோட பேரை சொல்லி இவ கேக்குறா. எனக்கு அந்த அந்த இடத்துக்கு போகணும், அந்த வாத்தியார் இருக்கிறாரா அப்படின்னு அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட போய் கேக்குறா. அப்ப அவங்க சொல்றாங்க, ஓ அவரா, அவர் ரிட்டையர் ஆயிட்டாருமா, இப்போ அவர் இங்க இல்ல, அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விலாசம் கொடுக்குறாங்க. போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல போனாக்கா அந்த விலாசத்துக்கு போறா. விலாசத்துல போய் கதவை தட்டுறா. கதவை தட்டினா அவர் கதவை திறக்கிறாரு. திறந்தா அந்த ஒரு 75 வயது ஆன ஒரு முதியவர் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்துட்ட உடனே யாருமா அப்படின்னு கேக்குறாரு. இவன் நேரம் உள்ள போறா. சொல்லுமா, யாருமா நீ அப்படிங்கிறாரு. போய் சொல்றா, இல்ல நான் ஞாபகம் இருக்காது, ஆனா என்னால மறக்கவே முடியாது அப்படி உங்களை அப்படின்னு சொல்றேன். எனக்கு புரியலமா அப்படின்னு சொல்றேன். அப்போ சார், நீங்க பிடி மாஸ்டர் நீங்க, ஆனா ஒரு நாளும் என்ன நீங்க பிடி போய் விளையாட அனுமதிச்சதே இல்ல அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டதுக்கு அப்புறமா நீங்க உங்க மடியில என்ன உட்கார வைப்பீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு கையெல்லாம் நடுங்குது. நடுங்கிட்டு அப்படியே பின்னாடியே போறாரு. போயிட்டு அந்த சேரை புடிச்சிட்டு அவர் உட்காந்துடுறாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவருக்கு முன்னாடி ஒரு சேரை இழுத்து போட்டு இவ உட்கார்றான். உட்கார்ந்துட்டு இவ என்ன சொல்றான்னா, அன்னைக்கு இந்த பிடி கிளாஸ்ல போய் என்ன விளையாட விடாம உங்க மடியில என்ன உட்கார வச்சீங்க. ஆனா என் வாழ்க்கையில அதுக்கப்புறமா ஆண்கள்னாலே ஒரு அவர்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு யாரையுமே பிடிக்கல. இன்னைய வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகல. எனக்கு கல்யாணமே வேணான்னு தோணுது. எனக்கு கல்யாணம் பிடிக்கல. என்னவோ தெரியல, இத நீங்க உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுது. அதனாலதான் சொன்னேன். எல்லாருக்கும் குரு அப்படிங்கிறது வேற, ஆனா என்னுடைய குரு பீடமே வேறையா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும் போது உள்ள இருந்து சமையல் அறையில இருந்து தட தட தடான்னு அந்த பாத்திரங்கள் விழற சத்தம் கேக்குது. உள்ள இருந்து அவங்க மனைவி இருக்கிறாங்க வெளியில.
வந்து செவுத்துல சாஞ்சி அப்படியே அதிர்ச்சியா அப்படி செவுத்துல சாயிறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4-5 வயது இருக்கும். அந்த குழந்தை வந்து அப்படியே டாடா டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. யாரு? உங்க பேத்தியா? பள்ளிக்கூடம் போகுதா? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வணக்கம் பண்ணிட்டு போயிடுறான். கதை முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த இந்த கதை இப்ப நான் சொல்லும் போது கூடங்க உள்ளெல்லாம் ஒரு சூடு வரும் தெரியுமா? நமக்கு ஒரு சில செய்திகள் இந்த காது கிட்ட எல்லாம் ஒரு சூடா இருக்கும். ஒரு அமைதியை எனக்குள்ள கொடுத்துச்சு. இந்த கதையை பற்றின டிஸ்கஷன் இந்த தளத்துல இப்ப யாருமே பண்ண வேண்டாம். இத குரூப்ல வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ டைப்போ பண்ணிட்டு எனக்கு வந்து இதுல இருந்து நிறைய விஷயங்கள் இது தெரியும். நிறைய நடக்குது, நியூஸ்ல வருது. இப்ப அது விஷயம் இல்ல. எம்ஒஎம் கிட்ட ஒரு விஷயத்தை போட்டா வேற மாதிரி தான் வரும். பொதுவா நிறைய பேர்கிட்ட நிறைய அர்த்தங்களும் விளக்கங்களும் வரும். அது வேற. எம்ஒஎம்ஏ வந்து ஒரு சிறப்பான ஒரு இடம். இந்த டிஸ்கஷனை திரும்பவும் தொடரும் வேண்டாம். ஏன்னா நேரம் கடந்து போயிட்டதுனால எனக்கு இதை குரூப்ல போட்டு போட்டு எனக்கு வந்து நிறைய விஷயங்கள், ஏன்னா இங்க இல்லாதவங்க கூட அதை படிச்சுட்டு நிச்சயமா அதை பத்தி நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன மிரள வைத்த கதை. எழுத்தாளர்கள் புதுசு புதுசாவே நிறைய விஷயங்களை வந்து எழுதுறாங்க. இத போற போக்குல அவரு ஒரு விஷயத்த வருடிட்டு போனா இந்த அம்மா வேற ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து இப்படி ஒரு வருடி இந்த பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மிரட்சியா இருந்தது. அந்த தலைப்பு வந்து என்னை சிந்திக்க எல்லாம் வைக்கல, நடுங்க தான் வச்சு. நன்றி, வணக்கம். தலைப்பு என்ன சொன்னீங்க? குருபீடம், ஜெய தீபா. இது ஜெயகாந்தன் ஸ்டோரி தேடிக்கிட்டு போய் ஆமா, ஜெயகாந்தனும் குருபீடம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அதனாலதான் நான் இதை படிச்சேன். இல்லன்னா அந்த மாதிரி கதையை நான் படிச்சே இருக்க மாட்டேன். அந்த குருபீடம்னு போட்டு கீழே ஜெயதீபான்னு இருந்தது. அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருந்தாங்க அந்த லைப்ரரியில. அது சும்மா எனக்கு குருபீடம் போட்டு ஜெயதீபான்னு போட்டு ஒரு அவங்க பொண்ணு ஏதாவது அந்த கதைக்கு ஏதாவது எழுதிருக்காங்களா அப்படிதான் அந்த திருப்பின. சின்னது 4 பேர். முதல்ல எல்லாம் பாட்டு புத்தகம் வரும் தெரியுமா? நம்ம எல்லாம் சின்னதா இருக்கும் போது எங்களுக்கு எல்லாம் பாட்டு புத்தகம் வரும். அந்த மாதிரி இருந்தது. படிச்சா ஐயோ அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அதை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரியான சில சின்ன சின்ன கதைகளோட இனி வரும் வாரங்களில் வரும் மாதங்களில் நான் உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாவும் உங்க அத்தனை பேருடைய ஆதரவும் எதிர்பார்த்து இருக்கிறேன். நான் வசந்தி மேடம், பிரேமாமா, எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்த போட்டா வேற மாதிரி வெளியில வரும். வசந்தி மேம் சொன்னது வந்து இங்க இந்த தளத்துல மற்றவர்கள் சொன்னது எல்லாமே எனக்கு வந்து இந்த மாதிரி 2 பேஜ் எழுதியிருக்கிறேன் நோட்ஸ் ஒருத்தர் சொன்னதையும். அதனால எனக்கு அதே மாதிரி எனக்கு இந்த கதையை பற்றின வேறு விதமான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சைக்காலஜிஸ்டா எனக்கு இது தேவைப்படுது. எனக்கு சொல்லுங்க. இந்த கதையை நான் தனியா கட் பண்ணி போட்டு. சரிங்க சார். மேடம், நிறைய படம் வந்திருக்கு. சித்தாந்த் ஒரு படம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் வந்திருக்கு. ஒரு ரொம்ப அருமையான படங்கள்லாம் வந்திருக்கு. ஆமா சார். ஆனா அத நம்ம அந்த கோணம் மட்டும் இல்லாம வேற கோணத்துல பாக்கலாம் அப்படிங்கிறது சார். அந்த அந்த சின்ன பெண் அது வேற. ஒரே விஷயம் தான். செஞ்ச பாவம் உனக்கு எப்பவும் திருத்தண்டான்றது. அத வந்து இந்த பொண்ணு ரொம்ப புரட்சியா அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்த. நடக்கிறதெல்லாம் நடந்துச்சு. ஆனா போயிட்டு இன்ன வரைக்கும் எனக்கு எதாலயும் பண்ண முடியல. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உன் பொண்ணு இதுக்கு போறாளா ஸ்கூலுக்கு? சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர்றதுங்கிறது வந்து இது சாதாரணமா எனக்கு தோணல. இது வந்து வேற மாதிரியான ஒரு புரட்சியா இருக்குது. இந்த கதை வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கேன், நான் படிச்சிருக்கேன். சொன்னது இல்ல இந்த 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 மாதிரி கதைகள் வந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இது ஒரு இது இப்படி போய் ஒருத்தர் போய் பேசுற மாதிரி அந்த இந்த நுணுக்கம் அதுல இருக்கு. ஆக்சுவலா வந்து பொண்ணு ஸ்கூல் போறாளா அப்படின்னா அது ஒரு சொல். அந்த டைட்டிலும் நம்ம டைட்டில மட்டும் பார்க்கும்போது என்னவோன்னு நினைப்போம். நீங்க சொன்ன மாதிரி உள்ள படிச்சப்புறம் இல்ல எனக்கு நிஜமாவே சூடாயிடுச்சு காது. இந்த உடம்புக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி ஒரு இல்ல இப்ப பேசுறதா பேசலாம். வசந்தி மேடம் சொல்றதுன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம். மேம் சொல்லுங்க மேம். நீங்க சொன்னாலும் நீங்க டைப்பும் போடுங்க, வாய்ஸ் மெசேஜும் போடலாம். அது போட்டு என்னன்னாங்க, இந்த செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த அவங்கெல்லாம் தான் இந்த டீச்சர் வந்து செக்ஷுவல் அஃபெண்டர். இந்த செக்ஷுவல் அஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கண்ட்ரியில் எப்படி டீல் பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரியில் எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று.
நம்ம வந்து இவ வந்து நேர போய் அக்கௌண்டபிலிட்டி கேட்குறா. இந்த பொண்ணு நேர போய் அவன்கிட்ட போய் கேட்குறா. அது எத்தனை பேருக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தெரியாது. ஆனா கேட்கறதுக்கு ஒரு குரூப், ஒரு ஜென்ரலா மிடில் மேன் ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க வந்து அந்த செக்ஷுவல் அஃபெண்டரை காண்டாக்ட் பண்ணி பண்றாங்க. அதுதான் இங்க நடக்குது. இங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல நிறைய டீச்சர்ஸ் மிஸ்பிஹேவ் பண்றதோ இது எல்லாமே வந்து நிறைய காமனா இருக்கு. சர்ச்சில் எத்தனை பையங்க, இப்போ பொண்ணுங்கன்னு சொல்றோம், நம்ம கேர்ள்ஸை பேசுறோம், எத்தனை பாய்ஸ், சின்ன சின்ன பாய்ஸ் வேற செக்ஷுவலி அஃபெண்டட். ஸோ இது எல்லாமே எப்படி டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து அடுத்த சோஷியல் ப்ராப்ளம். நம்ம ஒரு சோஷியல் ப்ராப்ளம் கடந்து வந்துட்டோம். இந்த ஜெயகாந்தன் பேசுனது ரிலீஜியஸாகவும் சரி, ஒரு சமுதாயத்தை பற்றி பேசுனதும் சரி, அதை கடந்து வந்து இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறது இந்த சோஷியல் ப்ராப்ளம். நம்ம குழந்தைங்க ஃபேஸ் பண்ண போகிறது. ஓகே, இது வந்து நம்ம குழந்தைங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி இவங்க மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு லிஸ்ட் போட்டு எல்லா இடத்துக்கும் அவங்க கொடுத்துட்றாங்க. எல்லா ஸ்கூல்லையும் இந்த செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும். அவங்க வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அவங்கள ஒரு செக்ஷுவல் அஃபெண்டர்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வீடு வாங்கும் போதே நமக்கு சொல்லிடுவாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இத்தனை செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க, 2-3 பேர் இருக்காங்க அப்படின்லாம் தெரியும். அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரிக்ட் ரூல் வந்து அவங்க ஒரு குழந்தை பக்கத்துலையுமே போகக்கூடாது, எங்கேயுமே பண்ணக்கூடாது. இதை வந்து லாவா கொண்டு வந்து பண்றாங்க. எப்படி நம்ம சதியை லாவா கொண்டு வந்தோமோ, எப்படி நம்ம வந்து வரதட்சணை அது இருக்கோ இல்லையோ அது கொண்டு வந்தோமோ, அது மாதிரி இது ஒரு லாவா கொண்டு வந்திருக்கிறாங்க இங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு டீல் பண்ணாதான் இனிமே வர குழந்தைங்களுக்கு சேஃப்டி. இது அந்த பொண்ணு போய் கேட்டது ரொம்ப ரேர். அந்த பொண்ணு மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது போய் கேட்கறதுக்கு. அவன் எதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, எப்படியும் அவனால பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியல. அவன் சாஃப்டா சொல்லிட்டு வந்துடுறான், ஓ உனக்கும் ஒரு பிள்ளை இருக்குல்ல பார்த்துக்கலான்ட்டு. அது இல்லை, நீ வந்து ஹார்ஷா பனிஷ்மெண்ட் கொடு. என்ன பனிஷ்மெண்ட் கொடு? உன்னால எங்கேயுமே போக முடியாது, உன்னால ஒரு வேலையும் எடுத்துக்க முடியாது, உன்னால ஒரு ஸ்கூல்ல போய் திருப்பி இருக்க முடியாது. இதெல்லாம் இங்க கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி அவங்க வந்து நீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, வேலைக்கு போறோம்னா நம்மள பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் செக்ல உங்களுக்கு செக்ஷுவல் அஃபெண்டர்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. நீ லைஃப் முழுசும் நீ வந்து போராதான் இருக்கணும். மேபி ஸ்டேட் ஏதாவது கொடுக்கும் உனக்கு, அதை வச்சுட்டு சும்மா இருக்கணும். ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டியை நம்ம கொண்டு வரணுமா? நம்ம ஊர்ல கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் நிறைய கொண்டு வரணும். ஆனால் நம்மளும் இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்கலாம், நீ இந்த மாதிரி போய் ஒருத்தவங்க மடியில் உட்கார வச்சா உட்காரக்கூடாது, நீ வந்து உட்காரக்கூடாது, நீ வந்து ஓக்கலாக சொல்லணும், ஐ டோன்ட் வாண்ட் டு சிட் ஆன் யூ அப்படின்ட்டு, நீ என்னை தொட முடியாது சொல்லணும். இதெல்லாம் நம்ம சொல்லித்தரணுமா? அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தரணும், நிறைய சொல்லித்தரணும். நம்ம ஏதோ லாலா லேண்டில் இருக்க முடியாது, நம்ம ரியாலிட்டியை சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதுல இருந்து வர்ற ஒரு சின்ன கதை தான். ஆனால் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, நிறைய பேசணும், நிறைய வந்து நம்ம இதை வந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வந்து பயந்துக்கிட்டோ அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம குழந்தைங்க தான் சஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது சென்சிட்டிவ் டாபிக் தான், ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணணும். இங்கே அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க அது. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. காயத்ரி பேசுங்க சார். இதை ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா மேடம் வந்து பேச வேணாம்னு தான் சொன்னாங்க, இருந்தாலும் இந்த டாபிக் எட்டு பேசாம இருக்க முடியாது. இந்த விஷயம் எப்படின்னா, இதை வந்து நம்ம டக்குன்னு சொல்லிடலாம், வாத்தியார் அந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இது வாத்தியார் மட்டும் இல்ல, நான் கேள்விப்பட்ட வரையில நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, யாரா இருந்தாலும் இப்ப நம்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஸ்ட்ரிக்ட் லா கண்டிப்பா வரணும் சார். ஆக்சுவலா இப்ப நம்ம நிறைய இப்போ அந்த அந்த பொண்ணு பேரு கூட மறந்துட்டேன். ஒரு பையன் அவங்க அம்மாவையே வந்து அவன் கொன்னுட்டு அதெல்லாம் பண்ணனான், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு லிஃப்ட்ல எல்லாம் நடந்துச்சு. இதுக்கு நான் வந்து நிறைய விஷயத்துல சார், நம்ம நம்ம வந்து பெண்களை மதிக்கிற நாடு, குழந்தைங்களை மதிக்கிற நாடு, தாயே தான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற நாடு. ஆனா இவங்க எல்லாருக்குமே இங்க தீங்கு தான் நிறைய நடக்குது. இப்போ அமெரிக்கா மத்த நாடு எல்லாமே சொன்னா நம்மள மாதிரி குழந்தைய பாத்துக்க முடியாது, அம்மானா இப்படி அப்படி இப்படி சொல்றாங்க. ஆனா நீங்க இங்க ஒரு குழந்தைய வந்து ஒரு கார்ல வச்சுட்டு போறது கூட, கார்ல உட்கார வச்சுட்டு போறது கூட தப்புன்னு ஒரு ஸ்ட்ரிக்டா லா இருக்கு.
அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. இது நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்டயே ஃபர்ஸ்ட் நான் சாதாரண மனிதர்கள் நம்ம கிட்டயே விழிப்புணர்வும் இல்ல. ஏன்னா நம்ம சரியா இல்ல, நம்ம சரியா இல்லாததுனால இப்போ நான் ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு பங்க்சுவலா போறேன் அப்படின்னா நான் பங்க்சுவலா வராதவங்களை கேள்வி கேட்க முடியும். நான் பங்க்சுவலா இல்லைங்கும் போது நான் எப்படி கேள்வி கேட்க முடியும்? அதனாலயே இங்க எல்லாருமே நம்ம லாவை வந்து இது பண்ணிட்டே இருக்கோம். இது ஏன் வந்து அரசியல்வாதிகள் இப்படி இருக்காங்களா, நம்ம சரியா இல்லாததுனால அரசியல்வாதிகள் இப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பெரிய விஷயம் நடந்தா கூட தைரியமா இந்த நாட்டுல அவனுக்கு நல்லது நடக்குது, சட்டத்துல தண்டிக்கப்பட வேண்டியவனுக்கு நல்லது நடக்குது. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, எந்த வருஷமா இருந்தாலும் சரி. அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட உரிமைகளை நம்ம வந்து கேட்கறதே இல்லை. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஆஹ் இப்போ ஒரு பொண்ணு அப்படின்னா இப்ப நிறைய இடத்துல பாக்குறாங்க. இப்ப படம்லாம் அந்த மாதிரி வருது. அட்லீஸ்ட் நம்ம எப்போ பயப்படுறோமோ அப்போ நம்மளை ஏறி மிதிக்கிறாங்க. இப்போ ஒரு மானத்துக்கு பயப்படுறோம் அப்படின்னா அதை வச்சு மிரட்டி சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி எல்லா விஷயம் நம்ம தப்பு பண்ணாத இடத்துல எங்கேயுமே பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் நம்மளுக்கான உரிமைகளும். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கான ரைட்ஸ் சொல்றாங்க, அனுப்பிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ரைட்ஸ்லாம் இருக்கு, டீச்சர்ஸ்க்கு இந்த ரைட்ஸ்லாம் இருக்கு, இந்த இதை 2 பேருமே ஃபாலோ பண்ணணும்லாம் இருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கான ரைட்ஸையே டீச் பண்றாங்கல்ல. நம்மளுக்கு ரைட்ஸ் மறுக்கப்படுறதா அது குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, வெளியிலயா இருந்தாலும் சரி. முதல்ல ஒரு குடும்பத்திலேயே நம்மளுக்கு வந்து நம்மளோட ரைட்ஸை பேச முடியாத ஆட்களா தானே சார் இருக்கும். நம்ம வந்து அடங்கி போறதுதான் நல்ல பண்புங்கிறதுனால நம்ம அப்படியே பழகி 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 அந்த அடங்கி போற குணம் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. ஒரு குடும்பத்திலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஜனநாயகமோ ஒரு நீதியோ இல்லை, நம்ம எப்படி சமுதாயத்துல கேட்கறது? அதனால இது இது வந்து இனி வர ஜெனரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறும்னு நினைக்கிறேன். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுற நிலைமையா இருக்கே தவிர அப்ரப்டா சில விஷயங்களை திருத்துறது இல்ல. அதுக்கு நம்மளும் ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க மனசுல வந்து நம்ம தப்பு பண்ணல, அதனால இது பயப்படக்கூடாது. அதே மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இதை புரிஞ்சிக்காம வேற மாதிரி பேசுவாங்க. அதுக்காக தான் நம்ம எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் முதல்ல மாறணும். அப்புறம் தான் அரசியல்வாதிகளையும் நம்ம கேட்க முடியும். தேங்க்யூ தேங்க்யூ இந்த காயத்ரி, இந்த தேங்க்யூ இந்த தேங்க்யூ. இதெல்லாம் இந்த சைல்டு அபியூஸ் எல்லாம் இப்பதான் சார் நான் கேள்விப்படுறேன். எனக்கு தெரியலையே என்னன்னு தெரியல. நான் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவன். நானு அடிக்கடி என்னை பத்தி தான் சொல்லிக்கிறேன். நானு ஆக்சுவலி நாங்கெல்லாம் 9 பேர் குடும்பம். 3 தாத்தாக்கள் 2 தாத்தாக்கள் இருந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன். அக்கா தங்கி எல்லாம் அவ்வளவு அன்பு பாசமா இருந்தவங்க. இந்த மாதிரி சின்ன இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு அங்கேயே இப்ப அந்த வந்து காலத்துல இந்த கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வருதுங்க சார். இதுக்கு முன்னாடி அப்ப எல்லாம் தெரியல, பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய தெரியல. கதைகள் அப்படிலாம் படிச்சீங்கன்னா நம்ம இதெல்லாம் குடும்பத்திலேயே அபியூஸ் கேள்விப்பட்டதே இல்லை. நடந்ததெல்லாம் சைல்டு போட்டிருப்பாங்க. அபியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. இப்பதான் நான் கேட்கிறேன். நாங்கெல்லாம் அக்கா தங்கச்சிகளும் அக்கா பிள்ளைகளும் தூக்கி வளர்த்த ஆளுங்க தான் நாங்கெல்லாம். தாய் மாமன்னா இன்னொன்னு என் மேல அவ்வளவு பிரியமா இருப்பாங்க. எங்க அப்பா கிட்டத்தட்ட 27 பேர பிள்ளைகள், 3 கொள்ளு பிள்ளைகள்லாம் இருந்திருக்காங்க. இவ்வளவு குழந்தைகளும் நாங்கள் ஆசையா இருந்திருக்கோம். இது என்னன்னு சொல்றேன்னாக்கா, வேற எங்கேயாச்சும் சைல்டு அப்படி சொல்லலாம், குடும்பத்திலேயே அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க விஷயம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்க குடும்பத்திலயோ எங்க அக்கம் பக்கத்துலயோ எங்க ரிலேட்டிவ் பக்கத்துலயோ கேள்விப்பட்டதில்லை. எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாமா என்ன தெரியல, சொல்ல வெளியே வராம இருந்திருக்கலாமா தெரியல. இப்பதான் நான் கேள்விப்படுறேன். எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது இதெல்லாம் கேட்கிறப்போ. இந்த சித்தான்ற படத்தை ரொம்ப பெஸ்ட் ஃபிலிம் சொல்லி நீங்க ஆனந்த் வடல வந்திருக்கு. அந்த படம் வந்தப்ப நான் அவாய்ட் பண்ணிட்டேன் நானு. ஏன்னா அந்த படம் எல்லாம் பார்க்கவில்லை. ஏன்னா சாய் பல்லவி நடிச்ச ஒரு படம் ஒண்ணு, அந்த பேர் ஞாபகம் இல்லை. அவங்க அப்பாவே ஒரு சைல்டு அபியூஸ் பண்ணிருப்பாரு, வாட்ச்மேனா இருந்துகிட்டு. அந்த படமே எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. இப்ப சித்தான்ற ஒரு படம் நல்ல படம் சொல்றாங்க, எனக்கு பார்க்கவே மனசு தோணல. இது என்னுடைய கருத்து. இல்ல, விமன் மனசு ரைட்ஸ் வலிக்குது. ரொம்ப லேட்டா நம்ம ஊர்ல விமன் ரைட்ஸ் ரொம்ப லேட்டா வந்திருக்குல்ல சிவகுமார் சார். அதாவது விமன் ரைட்டுங்கிறதே ரொம்ப லேட்டா, அதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது, பெர்மிஷன் கிடையாது. ஒரு அப்பாவை பார்க்கணும்னா அவங்களுக்கு எல்லார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு தான் ஒரு பொண்ணு அப்பாவை பார்க்க முடியும். ஆமா, அந்த அதாவது அவ்வளவு கீழே வச்சிருந்தாங்க அந்த விமனை. ஸோ அப்போ வந்து அவங்க எப்படி வெளியில சொல்லுவாங்க? நடந்தா கூட வெளியில சொல்ல மாட்டாங்க. சுச்சுவேஷன் தான் இருந்ததுக்கு நம்ம கண்ட்ரி. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வருது. ஆனா நிறைய நடந்திருக்கு, வெளியில வராம இருந்திருக்கு. வெளியில இப்ப கொண்டு வருது இந்த மீடியா வந்த உடனே. இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பன்னஸ் வந்திருக்கு. எல்லாரும் டிஸ்கஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கும். அது அவர் டேபுன்னு நினைக்கிறது இல்ல, அது வந்து மோசம்னு நினைக்கிறது இல்ல, இது வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அந்த தைரியம் எப்படி வந்தது? படிப்பால வந்தது. எல்லாருக்கும் படிப்பை கொடுத்தாங்க, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்தாங்க.
அப்ப என்னால நிக்க முடியும்? அப்படி மேக்சிமம் என்ன ஆகும்? சத்தம் தானே போடுவீங்க, நான் சொல்லத்தான் போறேன் இதை அப்படிங்கிறது சொல்றாங்க அவங்க. ஸோ இந்த ஓ, வெளியில கொண்டு வரத்துக்கு இத்தனை நாள் இருக்கு. இன்னும் நம்ம நிறைய முன்னால வரணும் சார். நம்மளோட சோஷியல் ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நம்ம நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்பவுமே நம்மளோட கல்ச்சர் மட்டும்தான் வசதி, நம்ம கல்ச்சர் மட்டும்தான் வசதி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பிம்பத்தை கொண்டு வந்துட்டோம். இங்கதான் எல்லாம் வந்து பெஸ்ட் கல்ச்சர் இதுதான். இல்ல, அப்படி இல்ல. அதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு, நிறைய திருத்த வேண்டியது நிறைய இருக்கு. அதை எப்ப நம்ம உணர்றோமோ அப்பதான் நம்ம வந்து முன்னால வர முடியும். இந்த பெண் இப்ப வந்து பேசுனதே நம்ம இப்போ ரேணு மேரா சொல்றாங்க, அதுவே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்களே. ஸோ அதுவே எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. இப்படி ஒரு நடக்குமா, அந்த பொண்ணு வந்து பேசிருச்சு இல்லை அப்படின்ட்டு. அந்த ஃப்ரீடம் ஏன் நம்ம முந்தி இருந்து கொடுக்கல? ஒருத்தங்களை போய் பேச முடியுமா, ஒருத்தங்க கேட்க முடியுமா? நம்ம கேட்க முடியாது. இப்பவும் கேட்க கரெக்ட் முடியுமா? தான் முடியாது. கரெக்ட் தான் மேடம், கரெக்ட் தான் மேடம். நீங்க இப்ப வந்து சோசியல் மீடியாலாம் நிறைய வந்த பின்னர் பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? ஆனா அந்த காலத்திலேயே ஜெயகாந்தன் மாதிரியும், இப்ப நான் பஷீரோட ஸ்டோரிஸ் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்ல மேடம். இப்ப நான் ஒரு கதை படிச்சுட்டு இருக்கேன். ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல வளர்ற ஒரு பொண்ண நீ போய் வெளியில நின்னு வானத்தை கூட பார்க்க கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நீ வானத்துல போய் பாத்தீங்கன்னா வானத்துல வானதூதரம் வருவான், சைத்தானா வருவான், யாருன்னா ஒருத்தர் உன்னை பிடிச்சின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்லி அவங்க அம்மா அந்த பொண்ணை உள்ளவே வைக்கிறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கதையில இருந்து அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும் அப்படின்ட்டு அவர் 1959 அந்த ஸ்டோரியை எழுதிட்டு இருக்கிறாரு. நான் அதை படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த கதை தான், இந்த தளத்துல இதைதான் சொல்ல போறேன். அடுத்ததா வந்து அதை படிச்சுட்டு இருக்கேன். இது கரெக்டா நீங்க சொல்லவும், இப்ப மீடியா மட்டும் இல்ல, அந்த காலத்துல இது மாதிரியான எழுத்தாளர்களும் கொஞ்சம் கொஞ்சமா பெண்கள்லாம் வெளியில வரணும் அப்படின்ட்டு பாடுபட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நான் சொல்ல வர்றேன் மேடம். கரெக்ட், அதுதான். கரெக்ட். அந்த சரி, சோஷியல் என்னோட ரீஃபார்ம் ஒரு சின்ன சொல்லுங்க மேம். இல்ல, சோஷியல் ரீஃபார்ம் இப்படிதான் கொண்டு வந்தாங்க. ஆனா எத்தனை பேர் படிச்சாங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்க, அது வேற இருக்கு. இன்னொன்று வந்து எப்படி எல்லாமே கரெக்ட் ஆச்சு. இப்போ வந்து இங்க வந்துங்க, நீங்க நியூயார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ப்ராஸ்டிடியூட் பயங்கரமா இருந்திருக்கு 1950ஸ்லாம். அந்த அந்த நியூயார்க் சிட்டிக்கே நடக்க முடியாதான், அவ்வளோ மோசமா இருந்திருக்கு. ரூஸ்வால்ட் தான் வந்து அதை கரெக்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. இந்த இந்த ஜங்க் மாதிரி இருக்குமா நியூயார்க் சிட்டி, அது அவ்வளோ எப்படி கரெக்ட் பண்ணாங்க. எல்லா ரூல்ஸை கொண்டு தான், பனிஷ்மெண்ட் ரூல்ஸ் தான். இங்க இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்காட்டி இந்த ஊரும் அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க வந்து ஒரு டிராஃபிக் வயலேட் பண்ணீங்களா, சார்ஜ் போட்டுருவோம், $500 $600 போடுறான். இந்த மாதிரி ஃபைன் பண்ணி 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 பனிஷ்மெண்ட் கொடுத்து கொடுத்து தான் இவங்க சரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணோம். பனிஷ்மெண்ட் கொடுத்து கொடுத்தா எல்லாரையும் சரி பண்ணணும். இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும்னா ஒருத்தங்களுக்கு மட்டும் எல்லா சலுகையும் கொடுத்துட்டு இன்னொருத்தங்களை இது பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஒரே ரூலு, எல்லா மதங்களுக்கும் ஒரே ரூல் வரணும். இங்க இப்படி தானே இருக்கு, எல்லாருக்கும் ஒரே ரூல் தானே. ஸோ அது மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் ரூல் வரணும். அந்த மாதிரி எல்லாம் யூனிஃபார்மாக வந்து அது சொசைட்டிக்காக பண்ணுறோம், உனக்காக பண்ணல, சொசைட்டிக்காக பண்ணுறோம். அப்படி கொண்டு வந்தால் தான் அந்த எல்லாம் கரெக்ட் ஆகும். ரொம்ப கஷ்டம் மேடம். நாங்க வந்து நேத்து ஒரு அவுட்டிங் போயிருந்தோம் ஆந்திரா கிட்ட. ஒரு ஃபால்ஸ் தான். ஆனா அந்த இடத்துல எவ்வளோ பேர் அந்த அந்த அழகான ஒரு இடத்த இந்த பசங்க ஆட்டோலயும் கார்லயும் நிறைய வந்து அந்த இடத்த குடிக்கிறதுக்கும் சமூக விரோத செயல்கள் செய்யறதுக்காக மட்டுமே அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிளாஸ்டிக்ஸும் பாட்டில்ஸும் எல்லாத்தையும் போட்டு குப்பையாக்கி அவ்வளோ ஒரு அழகான இடத்த அவ்வளோ ஒரு நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க மேடம். நான் போய் பார்த்துட்டு திட்டிட்டு தான் வந்தேன் மேடம். நம்ம மாறவே மாட்டாங்க நம்ம நாட்டுல அப்படி சொல்லிட்டு. ரொம்ப மாறுவாங்க, கஷ்டமா மாறுவாங்க. எப்படி மாறுவாங்க? அங்க ஒரு 10 போலீஸ போடு, 10 அந்த உம் போலீஸா இருக்கணும். ஒருத்தங்க கீழே ஒருத்தர் கூட இல்ல. போட்டு போட்டாங்களா, அவங்கள தூக்கி ஜெயில போடுங்க. இல்லாட்டி நான் வந்து பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பிடுங்க, அங்க போய் ஒர்க் பண்ணுன்னு அனுப்பிடுங்க. ஸ்ட்ரிக்ட் ரூலை கொண்டு வாங்க. அங்க போட்டீங்கன்னா நாளைக்கு 1000 rupees நீ கட்டாம வெளியில போக முடியாது சொல்லுங்க. ஒரு 10 பேரை பண்ணுங்க, தானே சரியா போயிடும். அந்த ரூல்ஸ் ஏன் பனிஷ்மெண்ட் இல்ல. அதுதான் ஆனாமா மேடம். நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லா இடத்துக்குள்ளேயும் வந்து நுழைஞ்சிருவாங்க. நுழைஞ்சிட்டாங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறதே இல்லாம போயிடும். அதுதான் இப்போ வந்து எல்லா இடங்கள்லையுமே. அதனால என்ன ஆயிடுதுன்னா, பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாகக்கூடியவங்க லஞ்சத்துக்குள்ளார மாட்டி அதுல இருந்து அவங்க வெளியில வந்துருவாங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளேயும் நம்ம இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னு உறுதி எடுத்து நடந்துட்டாலே யாரும் வந்து நம்மள வந்து பண்ண தேவையில்லை.
ஆண்னாலும் சரி பெண்ணாலும் சரி இந்த மாதிரி செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம உறுதி எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டாலே போதும். தன்னை போல அந்த இடமும் சுற்றுச்சூழலும் இந்த நாடும் கண்ணு இது அன்இன்ஸ்டால் ஒழுக்கமான நாடாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்தியா வந்து ஒழுக்கத்துக்கு ஒழுக்கம்னா இங்க வந்துதான் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கத்துக்கிட்டாங்க. இல்லைங்க நேர்மைன்னா இங்கதான் கத்துக்கிட்டாங்க. எல்லாமே இங்க வந்துதான் கத்துக்கிட்டாங்க. அந்த இத வந்து அப்படியே நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ பார்த்து நம்ம வந்து தவறான இதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்க கூடாது, நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்கணுங்கிறத வந்து வெளிநாட்டுக்காரவங்க நிறைய புத்தகங்கள்லயும் இதுலயும் எழுதியிருக்காங்க. வந்து இந்தியால இங்க போனா மரியாதை கிடைக்கும், சுய ஒழுக்கம் இங்க நிறைய இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுய ஒழுக்கம் இருந்தா யாரையும் போய் தேவைப்படாது. இப்ப மீடியா இருக்கு, எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு மீடியா இருக்கு. அதனால வந்து யாரும் பயப்படாம என்னைக்கு காந்தி சொன்ன மாதிரி காந்தி அவங்க சொன்ன மாதிரி வெளியே பெண் நடமாடுறாளோ அப்படி இல்ல, ஒரு ஆண் நடமாட்டத்துக்கே இங்க பயமாதான் இருக்கு இப்போ. ஏன்னா எல்லாரும் இங்க இருக்காங்க, வர்றாங்க, போறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து வராம இருக்கிறதுக்கு சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது இருந்தாலே தன்னை போல நாடு தன்னால சுத்தமாகும். நன்றி நன்றிம்மா, நன்றி நன்றி. ஒரு நல்ல கருத்து தான் சொன்னீங்க. ஆக்சுவலா சுய சார் ஒழுக்கம் ஒரே ஒரு கருத்து நான் சொல்ல வந்தேன், நெஞ்சு கனத்த விஷயம்னு சொல்லிட்டு. என்னோடது சற்று மாறுதலா இருக்கும், தவறா நினைக்க வேணாம். நான் வந்து அன்னைக்கே சொன்னேன், இந்தியாவில் பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு அதை விட பெருமைப்படுறேன். ஏன்னா நம்மளோட வேர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அலாதியானது. ஆனா அதே சமயம் நான் இப்ப சமீபத்துல நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன் சார். கிளாஸ்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு யோகா குருவை வந்து ஃபாலோ பண்ணுது, பயங்கரமா பேசுது. இந்தியா, நான் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா இந்தியாவில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னுச்சு. ஒரு பக்கம் அது சந்தோஷம்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் நான் சொன்னேன், நீ இது 50 வருஷத்துக்கு முன்னாடி நீ இதெல்லாம் சொல்லியிருந்தீன்னா, இந்த மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையே போயிருக்கும். ஏன்னா மேல் டாமினேஷன் இருந்த ஒரு நாடு இப்ப நிறைய மாறிடுச்சு, நிறைய படிக்கிறாங்க, நிறைய மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இப்ப இவங்கெல்லாம், நீங்களாம் இப்ப பேசிக்கிறீங்க, எனக்கு எனக்கு வந்து இத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, இப்ப எனக்கு செகண்ட் மேரேஜ்னு பேசுறீங்க. பட் ஸ்டில் இன்னுமே அது வந்து இன்னும் வந்து இதெல்லாம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட அந்த பொண்ணு நிறைய பேசுச்சு யோகா அந்த குருவை பத்தி. அதனால நான் திரும்பி இந்தியாவை பத்தி கொஞ்சம் எகெயின்ஸ்டா பேச வேண்டியிருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ச்சே, என்னடா நம்ம வந்து இப்படி எதிரா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு எதிராக ஏற்பட்டுருச்சே, நான் கொஞ்சம் வேற மாதிரி பேசியிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவுதான். நன்றிங்க சார். தவறு இல்லை. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஒரு பார்ட்டை தான் சொல்றீங்க, இந்த ஹோல் இந்தியா கெட்டதுன்னு நீங்க சொல்லல. புரியுதுங்களா? இது நீங்க சொன்னது வந்து ஒரு 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 சின்ன ஒரு பகுதி. அது அது சென்சிட்டிவ் பகுதியா இருந்தாலும் ஒரு சின்ன பகுதி. இந்தியாவில பல விஷயங்கள் இருக்குது. ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா ஒரு செயலை வச்சு அவன் கெட்டவன் நிர்ணயிச்சிடும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு கெட்ட செயல் செய்யறாங்க, ஒவ்வொரு நேரத்துல நல்லவரா இருக்காங்க. பாக்குறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஐயோ இவனை போல நல்லவர் யாராங்க, அடுத்தவன் சொல்லலாம் இவனை போல அயோக்கியவனா இல்ல. பார்த்த பார்வைகள் தான், நடந்த சம்பவங்கள் தான், அவங்கவுங்க அனுபவிச்ச விஷயங்கள் தான். இது வந்து இந்த ஒரு சின்ன சம்பவம் நல்ல, அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா காலத்திலயும் இருக்குது, எல்லா காலத்திலயும் இருந்து கொண்டுதான் இருக்குது, இல்லாத இல்ல. இது பலர் அனுபவிச்சுதான் இருக்காங்க. அந்த காலத்துல இருந்த விட இந்த காலத்துல கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்திருக்கு, படிச்சிருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எடுத்து பேச முடியும், எதிர்த்து பேச முடியுன்ற துணிச்சல் வந்திருக்கு. அந்த காலத்துல எக்கச்சக்கமா இருந்து பெண்ணடிமையா வச்சிருந்தாங்க. நீ வெளில சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதைன்ற அளவுக்கு எல்லா பெண்களையும் அடக்கி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் காலங்கள் வேற மாறி இருக்குது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு வந்து சாதகமா இருக்குது. அந்த சாதகங்கள் சிலருக்கு வசதியாவும் இருக்குதுன்னு வச்சுக்கல, அது வேற விஷயம். அந்த மாதிரி பல செய்திகள் இருக்கு. இது வந்து சின்ன கதை, இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. இந்த பொண்ணு கூட வந்து இவ்வளவு தூரத்துக்கு மனசை பாதிக்கப்பட்டு அவங்கள போய் தெளிவா ஒரு சின்ன இன்சிடென்ட்ல அதை புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதான் எழுத்தாளரோட இது வந்து. அவங்க வந்து நீ என்னைக்கு இருந்தாலும் உன்னை தேடிட்டு வரும் ஒரு விஷயம் நீங்க செஞ்சுட்டேன்னா அது உன்னை தேடிட்டு வரும்போது நீ வயசானா கூட உன் மனசை கொன்னுடும் அப்படின்றதுதான்.
உன் மனசை கொண்டுடும். அதுதான் அங்க ஆக்சுவலா வந்து நீ என்ன வந்து எந்த தண்டனையும் கிடையாது. அதை போய் சொல்லிட்டு வருது சாதாரண சொல்லும் போதே அவளுக்கு அவங்க ஒய்ஃப் எதுக்கோ சொல்லிட்டு வரா ஒண்ணு. அப்போ அந்த மனசாட்சி கொள்றது ஒண்ணு, அவங்க ஒய்ஃப் கிட்ட இவ்வளவு நாள் இருந்த அந்த உறவு முறையில ஒரு ஒரு மாற்றத்தை விதைச்சிடுறான். குழந்தைய பார்த்து சொல்றா, குழந்தைய பேத்தி பார்த்து சொல்றா. அப்படின்றப்ப இந்த சூழ்நிலை உனக்கும் அமையும் அப்படின்ற அந்த உன்னுடைய சூழ்நிலை அமையும் அப்படின்றத உணர்த்திட்டு வர்றதுதான். இது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண சம்பவம் இருந்தாலும் அந்த மனசு வந்து எவ்வளவு அளவுக்கு அவ பாதிச்சிருக்கா, அவ போய் சொல்றப்ப அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கும் அப்படின்றதுதான் இதை சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கதை தான். அலசும் நம்ம மகிழ்ச்சி. நிறைய பேசிட்டே இருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ இந்த அளவுக்கு நல்ல ஃபீட்பேக் சார். உங்க ஃபீட்பேக் ரொம்ப கரெக்டா இருந்தது. தேடிக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னீங்களே, ஒரு தப்பு நடந்தா பின்னாடி உன்னை துரத்தும். நீ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒண்ணு வந்து உன்னை மனசாட்சி மனசாட்சி கொல்லும். அது வந்து இருக்கும். அது வந்து எல்லாருமே அதை வந்து தூக்கி போட்டு போக முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன சம்பவம் கூட உங்களை மனசுல குத்தும். அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. தப்பு பண்ணனா சில விஷயங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும். மகிழ்ச்சி. வசந்தி மேடம் ஏதாவது சொல்லுவீங்களா? நீங்க வசந்தி மேடம் சொன்னது கூட எனக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. டிப்ரெஷன் வந்து சாப்பிட்ட பிறகு அடைக்கணும் சொன்னீங்களே, கண் கூட பாத்துருக்கேன். என் சன்னு அப்பப்போ சொல்லிருக்கேன். என் சன்னு பெரிய வீட்டு கொஞ்சம் டிப்ரெஷனா இருப்பான். சாப்பிடறாங்கன்னா பசிக்கலன்னா ஒரு நாள் கூட பசா அவன் சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தி ஆகும். வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சேன்னா ஐ எம் ஓகே, ஐ எம் ஃப்ரீ. ஏன்னா அவனோட டிப்ரெஷன் அந்த குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அது அவன் ஏதோ ஒரு கவலை இருந்ததுக்கா ஒரு நாள் கூட சாப்பிடாம இருந்திருப்பான். ஆரம்பத்துல இப்பெல்லாம் சரியாயிட்டான். ஆரம்ப ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல அப்படிலாம் இருந்திருக்கான். சாப்பிட்டுட்டானாக்கா நான் நிம்மதியா தூங்க போயிடும். சூப்பரா சொன்னீங்க. அந்த டிப்ரெஷன் வந்துட்டா பசி வந்துட்டா எல்லாம் மறந்து விடுற மாதிரி சொன்னீங்க. சூப்பர். தேங்க்யூ ரேணு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வசந்தி மேம். குரூப்லயும் அதோட டிஸ்கஷன் போடணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். போட்றோம். நன்றி.